ஸோ யார் எது பண்ணினாலும் இது தவறு தான். அதை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் குடும்பத்தை பேசி தீர்த்திருக்கணும், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வெளியில் கொண்டுறது என்பது உண்மையாக அந்த குடும்பத்தோட பிரச்சனையை அரசியலாக்குறது என்பது அது திமுக இருந்தாலும் அது தவறு. என்னாலும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே, இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. முதல்ல அவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேசி கீசி அதை சேர்த்துக்கிறதுக்கு காரணங்கள் என்டிஏ கவர்மெண்ட் தான். அடுத்து என்டிஏ வரும் அப்படின்னு வந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்காகவும் ஒரு சிறுபான்மை ஓட்டை கவர் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். இது ரெண்டுமே அதில் சாத்தியங்கள் உண்டு. உண்மை அதில் ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. சினிமா பர்சனாகவே நான் எப்பயுமே அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம் நாங்களே. பட் இதில் ஒரே ஒரு நாட்டோட தலைவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ரொம்ப தப்பாக இருக்கும். அவர் ஃபேமிலி, அவர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்காரு, அதை பற்றிலாம் நம்ம பேசவும் முடியாது. தன் குடும்பத்தையே பார்க்காதவர்ன்ற ஒரு வார்த்தை வாதம் இருக்கும். அதை தன் பிள்ளைகளை கூட அவர் கவனிக்கலாம். அப்புறம் நாட்டில் எத்தனை பிள்ளைகளை இவர் கவனிக்க போகிறார்? இந்த நேரத்தில் ஒரு நடிகையோடு அவர் போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அவர் ஓப்பனாக இருக்கார், நான் இப்படி தான் இருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் 100 கேள்வியை கேட்டுட்டு இருந்தா நம்ம தான் முட்டாள். இல்ல அது உண்மைன்னு எடுத்துக்கவா இல்ல எடுத்துக்கங்கன்றாரு. நீங்க எடுத்துக்கங்கன்னு தான் சொல்றாரு, நீங்க எடுக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. நீ பேசுறது ரூமர் இல்ல, உண்மையை கூட வச்சுக்கோ. ஆனா அதுக்கு அவர் எந்த ஒரு கருத்தும் இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டாரு. அவர் பாலிசி அதுதான், அவர் சொல்ல மாட்டாரு. அவர் எதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுங்க. ஆனார்பட்ட எம்ஜிஆர் கூட பேசியிருக்காரு, தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணா அவர் மனம் விட்டு பேசியிருக்காரு, பப்ளிக்கோட ரியாக்ட் பண்ணிருக்காரு. ஆனா இவர் அதை எதையுமே கண்டுக்கல, பேசல. அமீர் அவர்கள், உன்னுடைய குடும்பத்தையே உன்னால பார்க்க முடியல, நீ மகளிருக்கு நீ என்னத்தை செஞ்சு கிழிக்க போற, மகளிர் தின விழா ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அமீரோட இதெல்லாம் எடுத்து ஓரம் வைங்க. அவங்க எப்படி வேணாலும் பேசிகிட்டே இருப்பார். அவரை பற்றி அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கொள்கை கிடையாது, அதை விட்டுருங்க. குஷ்பு பேசியிருக்காங்கன்னா நானும் பத்திரிகையில் பார்த்தேன் அவங்க பேசினாங்கன்ட்டு. ஆனால் அதற்கான அவங்க என்னவா நினச்சி பேசினாங்கன்றது எனக்கு தெரியாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் தமிழக பாஜக இருக்கா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவர்களை அப்படி வச்சு பார்க்கவே மாட்டேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் பெப்சி சிவா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஹாட் டாபிக்ஸ், நீங்கள் அரசியல் மட்டும் இல்லாமல் சினிமா துறையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் முக்கியமாக இன்னைக்கு கரண்ட் டாபிக்ஸாக பிரேக்கிங் நியூஸாக இருக்கிறது விஜய் அவர்கள் தான். இதில் இன்னைக்கு மகளிர் தினத்துக்காக அவர் நிறைய அறிக்கைகளை வெளியிட போகிறாரு. அவர் வீட்டில் இருந்து புறப்பட்டுட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு லைவ் நியூஸாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு நியூஸ் ஒரு பக்கம் இருக்கையில், எனக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாரு, பனையூரில் நீலாங்கரை வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு விஜய் அவர்களுடைய மனைவி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு புகாரை எழுப்பியிருக்காங்க. இதை நீங்கள் அரசியலையும் குடும்பத்தையும் சேர்த்து வச்சு பேசக்கூடாதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மை அதில் ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. சினிமா பர்சனாகவே நான் எப்பயுமே அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம் நாங்களே. பட் இதில் ஒரே ஒரு விஜய்க்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் என்னென்னா, அவர் அரசியல் மட்டும் இல்லாமல் சினிமா மட்டும் இல்லாமல் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு கேண்டிடேட்டாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். ஒரு நாட்டோட தலைவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ரொம்ப தப்பாக இருக்கும். அவர் ஃபேமிலி, அவர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்காரு, அதை பற்றிலாம் நம்ம பேசவும் முடியாது. அதை பற்றியில் தன் குடும்பத்தையே பார்க்காதவர்ன்ற ஒரு வார்த்தை வாதம் இருக்கும். அதை தன் பிள்ளைகளை கூட அவர் கவனிக்கலாம். அப்புறம் நாட்டில் எத்தனை பிள்ளைகளை இவர் கவனிக்க போகிறாரு? இவர் தம்பி, நம்பி, அண்ணன், தங்கச்சி, அக்கா அப்படின்னு எல்லாரையும் சொல்கிறாரு. அப்படி சொல்கிற தன் பிள்ளைகளையே பார்க்க மாட்டேன்றாரு. அதற்கான ஒரு சரியான ஒரு தந்தையாக இல்லாதவர் நாட்டுக்கு எப்படி அவர் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியுன்றது என்னுடைய கேள்வி. ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணுறாரு. மற்றவரோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டியதும் கிடையாது, எங்களுக்கு உடன்பாடும் கிடையாது.
இதான் உண்மை. கண்டிப்பா சார். நீங்க சினிமா துறையில வந்து எவ்வளவோ நடிகர், நடிகைகளை, இயக்குனர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இதுல வந்து நீங்க எஸ்ஏசி அவர்களும் வந்து இதுல பெருசா தலையிடவே இல்லை இந்த குடும்ப விவகாரத்தில். அவர்களுடைய அம்மையாரும் வந்து தலையிடவில்லை. ஆனா இந்த 2017ல இருந்து இந்த விஷயம் வெளிய வராமல் இருந்தது. இந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் வெளிய வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதில் பல்வேறு கருத்துக்களை திமுக சொல்லிட்டு பின்னாடி இருந்து அதான் இயக்குவதாக ஒரு தகவல் இருக்கு. பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. திமுக பின்னாடி இருந்து அதை எடுத்து வெளியில் விட்டுருக்காங்கன்றாங்க. ஏன்னா அவங்க டிசம்பரில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ தான் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இது தாவேக்காலே அதை வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டியை எதிர்பார்த்து பண்ணுறாங்களான்னு தெரியல. அதனால் அவங்க பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ யார் எது பண்ணினாலும் இது தவறு தான். அதை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனைகள், குடும்பத்தை பேசி தீர்த்துருக்கணும், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து வெளியில் கொண்டுறது என்பது உண்மையாக அந்த குடும்பத்தோட பிரச்சனையை அரசியலாக்குறது என்பது அது திமுக இருந்தாலும் அது தவறு. அந்த நடிகையின் பெயரை வந்து தேவைப்பட்டால் நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சங்கீதா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு அந்த மனுவில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கல்பாத்தி அவர்களுடைய ஏஜிஎஸ்னுடைய திருமண விழாவிற்கு விஜயும் த்ரிஷா அவர்களும் சென்றிருக்கிறாங்க. இதுல த்ரிஷா தான் வந்து அந்த நடிகை அப்படிங்கிறதையும் ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்களே சார். நீங்க வந்து சினிமா துறையில தானே இருக்கீங்க உண்மையா? ஏன்னா எல்லா நடிகர்களுமே வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, அவர் அப்பேற்பட்டவர் இல்லை அப்படின்னு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டாண்டு. அது யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். சினிமா சம்மந்தப்பட்டவங்களே நாங்கள் அரசியலாக இருந்தால் கூட நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். யாரையும் தப்பாக சொல்கிறதுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம்னா அதோட பர்சனல் லைஃப்பில் யாரும் போகக்கூடாது. இது நிறைய சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஒரு அரசியல்வாதியை சொல்கிறத விட சினிமாலேருந்து வரவங்களை பார்த்து நிறைய கட்டுக்கதைகள் வரும். சும்மாவே ஒருத்தர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தால் கூட கதை கட்டி விட்ருவாங்க. அதனால தான் நாங்கள் அதை பொதுவாக என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவர் இப்போ எடுத்துக்கிற ஸ்டாண்ட் வந்து அவரை தான் கேட்கணும். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனைகள் ஒரு மனைவி மூலமாக வெளியில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு நடிகையோடு அவர் வந்து போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அவர் ஓப்பனாக இருக்கார். நான் இப்படி தான் இருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் 100 கேள்வியை கேட்டுட்டு இருந்தா நம்ம தான் முட்டாள். இல்ல அது உண்மைன்னு எடுத்துக்கவா இல்ல அப்படியே எடுத்துக்கங்கன்றாரு. நீங்க எடுத்துக்கங்கன்னு தான் சொல்றாரு. நீங்க எடுக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. நீ பேசுறது ரூமர் இல்ல, உண்மையை கூட வச்சுக்கோ அப்படின்ட்டு. அல்ல எல்லாருமே அவர் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணி போட்டுட்டு இருந்த உடனே அவர் டைட்டிலே ஜோசப் விஜய்ன்னு போட்டார். பார்த்துருப்பீங்க. விஜய்ன்றத ஒரு கட்டத்தில் இவர் ஜோசப் விஜய் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வரும்போது அவர் தன் படங்களில் டைட்டிலே ஜோசப் விஜய்ன்னு போட்டார். அவர் அப்படி ஒரு கேரக்டர் அவர் தான். நீ என்ன சொல்றது நான் தான் செய்வேன்றதான். அதோட பிடிவாதம் தான் இப்போ அவர் இந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அது உண்மை இல்லையானா அது உங்க சாய்ஸ்க்கு விட்டுறாரு. நீங்க எடுத்துக்கங்க, இன்னும் நிறைய பேசுங்கன்றாரு. ஆனா அதுக்கு அவர் வந்து எந்த ஒரு கருத்தும் வந்து இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டாரு. அவர் பாலிசி அதுதான். அவர் சொல்ல மாட்டார். அவர் எதுக்கு கருத்து சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. அவர் மேடையில் ஏறி பேசுறதெல்லாம் வசனங்கள் தான். அவர் ஏதாச்சும் ஒரு ஆழமான விஷயங்களுக்கு இது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு இந்த வாட்டி சந்திக்கும் போது கூட இதெல்லாம் சொல்கிறாங்க, இது தப்பு சரி அதுன்னு ஏதோ ஒன்று மனம் விட்டு பேசலாம். ஆனார்பட்ட எம்ஜிஆர் கூட பேசியிருக்காரு. தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றா அவர் மனம் விட்டு பேசியிருக்காரு, பப்ளிக்கோட ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்து அதை எதையுமே கண்டுக்கல, பேசலை. அப்புறம் நம்ம அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு நம்ம தான் பைத்தியக்காரனா பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் அதை சந்திக்கிற மாதிரி இல்லை. இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல விஜய் அவர்கள் மகளிர் தினத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும், மகளிருக்கான அறிக்கைகளை வந்து வெளியிடுவதற்காக அவர் வந்து இன்னைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதுல முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தையே உன்னால பார்க்க முடியல, நீ மகளிருக்கு நீ என்னத்தை செஞ்சு கிழிக்க போற, மகளிர் தின விழாவை ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அமீரோட இதெல்லாம் எடுத்து ஓரம் வைங்க. அவங்க எப்படி வேணாலும் பேசிகிட்டே இருப்பார். அவரை பற்றி அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கொள்கை கிடையாது, அதை விட்டுருங்க. இவர் வந்து அந்த மகளிர் தினத்தை சொல்கிறதுக்கு எந்த வகை தகுதி இருக்கா தகுதி இல்லை நம்ம தான் கேட்குறோமே தவிர, அவர் அதை பேசுகிறதும் அது ஒரு 10 பொம்பளைங்க அதை ஆதரிக்கிறதும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. பார்க்குறோம்ல எவ்வளோ யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ இதில் வந்து பெண்கள் வந்து அதில் என்ன தப்புன்னும் போது நம்ம எந்த நாகரிக நாட்டில் இருக்கணுமே தெரியல. கலாச்சாரம் என்ன செத்து போச்சா, இல்லை இவங்களாம் சாவடிக்கிறாங்களா, இல்லை இந்த கூட்டமே இனி இருக்க கலாச்சாரத்தை சொல்கிறோமா சீரழிச்சிருமான்னு தெரியல இல்லையா. நான் இதில் சினிமாலேருந்து அரசியல் வந்து நடிகர் பல பேர் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்துருக்க சரி. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஒழுக்கம் இருக்கு. யாரும் வந்து ஒழுக்கம் தவறி நடந்ததில்லை. இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, ஸோ அந்த நிகழ்வுக்கு காச்சும் கொஞ்ச நாள் காச்சும் கம்முன்னு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாளே அவர் அப்படின்னு கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு இல்லையா. கல்யாணத்துக்கு போறாரு, செய்யறாரு, ஒரு நடிகையோட இருக்கிறன்றாரு. அது ஒரு தோழியோட போறது தவறு இல்லைன்னு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க தோழின்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் வேற ஏதாவது வச்சுக்கிட்டோம், இன்னொருத்தர் ஒரு வகையை வச்சுக்கிட்டோம். அவர் அதை கவலையப்படல. இல்லை, நான் தான் வந்தோன்னு சொன்னேன், நீங்களும் நாங்களும் தான் இந்த மாதிரி ஒரு இப்போ தேவையில்லாத ஒரு இன்டர்வியூக்கு வர அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் அது கண்டுக்கிறதாவே இல்லைல்ல. அவர் பாடல நான் இப்படிதான் என்ன இப்போ உனக்கு என்ன. ஏன்னா எப்படி இருந்தாலும் சார், இப்போ சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எம்ஜிஆரையும் வந்து
நம்ம முன்னாடி வைக்கலாம். தயவுசெய்து இவர்களெல்லாம் எம்ஜிஆர் ஒப்பிடாதீங்க. இல்ல நான் எதற்காக சொல்றேன்னா, சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து எல்லா மேலேயும் வந்து எல்லார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கதான் செய்யுது. ஒரு இந்த மாதிரியான தவறான குற்றச்சாட்டுகள் இருக்கதான் செய்யுது. அது தவறோ சரியா அப்படிங்கறது வந்து அடுத்த கட்ட விஷயம். ஆனா இப்படி ஒரு விஷயத்துக்கெல்லாம் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது தவறு இல்லையா? அதாவது நான் கேட்ட முதலே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு அரசியல்வாதி, நான் இந்த கூட்டத்தை வழி நடத்துகிறேன், நான் வந்து இது ஒரு நல்ல இப்போ ரஜினி சார் வரும்போது கூட சொன்னார், நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், நாங்கள்லாம் தேர்ந்து ஒரு நல்ல முதலமைச்சரை கொண்டு வர போகிறோம். அந்த ப்ராசஸே வந்து பார்க்கும்போது எப்போ இவர் அரசியல்வாதி தான் ஒரு வழி நடத்த போகிறார் ஒரு இயக்கத்தை, ஆனால் ஒரு நல்ல முதலமைச்சரை உருவாக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. அது எல்லாருமே ஆதரிக்க தோணுச்சு. சரி என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போன்னு யாருமே நெகட்டிவான ஒரு இடத்துக்கு போகல, மைண்ட் செட்டுக்கே போகல. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்த உடனே நான் தான் முதலமைச்சர், நான் முதலமைச்சர் கேண்டிடேட், நான் இப்படி தான் நடத்த போகிறேன், எங்கள் ஆட்சி இப்படி தான் நடக்க போகணும் சொல்கிற இவருக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கேன்றதை அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். இதுவரைக்கும் யாரோட கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல, அவர் யுகத்துக்கு பதில் சொல்லிருக்காரு. இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க தெரியுமா, அதுக்கு அப்படி தப்பு இல்லை, இது சொல்கிறாங்க தெரியுமா, அது கிண்டலுக்கு அரசியல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆனால் யூகத்தின் அடிப்படையில் இருக்கிறதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சார். இல்லையே, நீங்கள் கேள்வியாக தானே கேட்குறாங்க எல்லாருமே. அவர் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே கேள்வியாக கேட்குறாங்க. நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னதுதான், களத்தில் இறங்காமல் அவர் எதுவுமே செய்ய முடியாது. அவர் களத்துக்கே வரல. அவர் களத்துக்கு வரது என்பது வேன் மேலே நின்று பேசுறது மட்டும் தான் அவர் களம் நினைச்சிருக்காரு. வேன் மேலே பேசுறது களம் கிடையாது. இப்போ நம்ம அப்படி எடுத்துக்கிட்டா கூட நிவேதா பெத்ராஜுக்காக தான் கார் ரேஸே ஸ்டாலின் நடத்தினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியானது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க 2 பேருமே வந்து அந்த கல்பாத்தி அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு போனதை வந்து நிறைய போட்டோஸ்லாம் வெளியானுச்சு. ஆனா அதை பத்தி யாருமே பெருசா பேசலையே சார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த உதயநிதி அவரோட மேட்ரு வந்து ரொம்ப பழசு, ரொம்ப பழைய மேட்ரு. பல வாட்டி பேசிட்டாங்க, பழசா இருந்தாலும் பழசு பேசிட்டாங்க, பல விஷயம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வலைத்தளங்களில் பேசி முடிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ் ஆனது இவர் தான் இப்போ என்டர் பண்ணி இப்போதான் சுட சுட இவங்க ஒய்ஃப் நம்ம சோஷியலுக்கு மீடியாவுக்கு. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்களே தான் சொல்கிறீங்க உதயநிதி வந்தார் அந்த மாதிரி நடந்து, அதை யாரும் பேச மாட்டாங்க. அது நம்ம இயற்கையை பார்த்து தான், நம்ம எவ்வளோ கருத்து சொல்லியிருக்கோம், ஐயோ பேசுனீங்களான்னா பேச மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து புதுசு, இப்போ லேட்டஸ்ட் கண்டென்ட் இது, அதனால வந்து உடனே இதை போட்டு இதை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறப்ப இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணுற பல விஷயங்கள் வெளியில் வரதே இல்லையே. ஆனால் இந்த ரூமரான விஷயத்துலலாம் நான் வந்து அரசியலை கொண்டு வந்து உள்ளே சேர்க்க மாட்டேன், என்னுடைய அரசியல் பணியை நான் தொடருவேன் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இல்லையா சார் விஜய்க்கு? நீங்கள் அதுதான் சொல்கிறேனே, அதாவது எல்லா தலைவரும் இப்போ ஸ்டாலின் இருக்காரு, மற்றவங்களால் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது. இல்லாட்டி அவர் பதில் சொல்ல ஒரு அமைச்சர் விட்டு ஒரு பதில் சொல்ல வைக்கிறது, இது அரசியல் நாகரிகம் இல்லையா? அது எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு கேள்வி ஏதாவது வந்ததுன்னா பொதுவாக அந்த கேள்விக்கு பதில் வரும். இது இப்படி இல்லை, இது இப்படி தான். மேபி அந்த பதில் யார் சொல்ல போகிறாங்கன்னு இருக்கு. முதல்வரே சொல்லுவாங்க, இல்லைன்னா அமைச்சர்கள் யாராச்சும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இதை தான் நமக்கு காலங்காலமான அரசியல் பார்க்குறோம். இவர் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. கண்டிப்பா இவர் அப்போ நீங்க வந்து எந்த வகையில இவர் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுங்க, பத்திரிகையாளங்க எல்லாருக்கிட்ட கேள்வி கேட்க போறாங்க, பதில் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கான பதிலாச்சும் இருக்குல்ல, அதுவும் இவர்கிட்ட கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் வேன் மேல நின்று பேசுறது தான் அரசியல், அதான் களம் இருக்காரு. அது களம் காலட்டும், நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது நம்ம பேசும்போது நம்ம சொல்றோம் இதெல்லாம் தப்புன்ற சொல்றதுனால வந்து அவர் காலையில் நாளை காலையில வெப்சி சிவா சொன்னாருன்னு திருந்துட போறது கிடையாது. அது கிடையாதுக்கா. நீங்க அரசியல் தாராளமாக வாங்க, களத்தில் இறங்குங்க, நீங்களும் நல்லது செய்யுங்க, உங்கள் கட்சிக்காரங்களும் செய்யட்டும். ஆஹா இது பண்ணியிருக்காங்கப்பா பிரமாதம் சொல்கிறத வந்து நாங்களும் வரவேற்போம். அது எதுவுமே இல்லையே. விஜய் அவர்கள் அதாவது திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகளை சேர்த்ததற்கு காரணம் விஜயை பார்த்து பயப்பட்டதுனால திமுக அதை செய்யலை, விஜயை பார்த்து திமுகவுக்கு பயம் கிடையாது அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காருங்க சார். ஆனா கிறிஸ்டோபர் திலக் அவர்களை வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து நிறுத்தினதே காரணமே விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாச்சு. ஏன்னா இப்ப வந்து சிறுபான்மையினரை வந்து அதிகமாக முன்னெடுத்து வைக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அது மேல இருக்கு. காரணம் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செங்கோட்டையன் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, முதல்ல ஒரு விஷயம்னா ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் இப்போ வந்து எந்த சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி, நேற்றே ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தி காட்டுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து எப்பயும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்க, அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்கன்றது ஒரு இயற்கையாக இருக்கிற ஒரு நிலைப்பாடு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் தொடர்ந்து மக்கள் அதிருப்தி நிறையா இருக்குது, அதை நம்ம பல முறை பேசிட்டோம். அதனால் அவங்க அடுத்த சேஞ்ச் எடுக்கிறதுக்கு வராமல் அவங்களுக்கு எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. அதில் நம்ம முதல்வர்கள் வந்து இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசி அதை சேர்த்துக்கிறதுக்கு காரணங்கள் வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான். அடுத்து என்டிஏ வரும் அப்படின்னு வந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்காகவும் ஒரு சிறுபான்மை ஓட்டை கவர் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். இது ரெண்டுமே அதில் வந்து சாத்தியங்கள் உண்டு.
அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் எல்லாத்தையும் அவர் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் காங்கிரஸ் கூட இந்த வாட்டி கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் கொஞ்சம் இறங்கி போய் அதெல்லாம் சரி கட்டி அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதா காட்டுறேன். என்ன கேட்டால் அவங்க ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். அப்போதான் இந்த பக்கத்துல இருந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்க முடியும். ஆனா அண்ணாமலை சொல்றாரு மேகதாது அணையை வந்து அந்த அந்த முயற்சியை திரும்ப கர்நாடகா எடுத்திருக்கு. இதுக்கு காங்கிரஸை வந்து தன்னோட வச்சுக்கிட்டு தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மக்களுடைய நலனை அடமான வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சார். இல்லை, இந்த கருத்து நிறைய இருக்கு. காங்கிரஸ் வந்து இங்க ஒரு வேஷமும் பக்கத்து நாட்டில் பக்கத்து கர்நாடகாவில் ஒரு வேஷமும், அந்த பக்கம் போனால் கம்யூனிஸ்ட் கிட்ட இவங்க தொடர்பாக இருக்கிறதும் கம்யூனிஸ்ட் அங்கே எதிர்ப்பில் இருக்கிறதும் இது சுற்றி இருக்கிறது நடக்கிறதானே. நீங்கள் இது இப்போ இல்லையே, அவங்களுக்கு இந்த வழி வழி தென்றல் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து இலங்கை தமிழர் 11 கொலை பண்ணும்போது இவங்க தானே கவர்மெண்ட்டு. நம்ம அதை தானே சொல்கிறோம். இவங்க தானே இவங்க 2 மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருந்தா கூட அன்றைக்கி அந்த வரலாறு மாறி இருக்கும். இல்லை எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றது எங்கள் தமிழர் தான் முக்கியம். ஸோ அதனால நம்ம இதை பேசினாலுமே இவங்க அவங்களோட அரசியல் நோக்கத்தில் என்ன தேவையோ அன்னைக்கு அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறது கூட காங்கிரஸ் அப்படி தான் இருக்கும், இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதே டிகே சிவகுமாரை கூப்பிட்டு கூட அதை ஒரு ஃபங்க்ஷன் கூட பண்ணாங்க, எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லையா. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் என்னவா சொல்லுங்களேன். இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இப்போ எப்படி நான் விஜயை சொல்லணும், அதே டிஎம்கே கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டுக்காது. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் காங்கிரஸோட இங்கே சண்டை போட மாட்டோம், ஒன்றா இருப்போம், அங்கே போய் சண்டை போடுவோம், அப்புறம் அந்த பக்கம் ஒன்றா இருப்போம், இங்கே சண்டை போடுவோம், இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட அது கொஞ்சம் வெடிச்சிருக்குன்னு பார்த்தோம். கடைசியில் அதை திருப்பி ஒரு முதலமைச்சர் ரொம்ப இதாக அணுகுறமாக இறங்கி கொஞ்சம் வேலை செஞ்சு அதை கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இல்லைனா இந்த முறையே அது வெடிச்சிருக்கும். ஏன்னா டஃப் தான் இந்த கொள்கைக்கு அந்த கொள்கை எவ்வளோ நாளைக்கு. இப்போ கம்யூனிஸ்ட்டை சொல்லுங்கள், நீங்கள் பெரியார் அணையோட அந்த விஷயம் கூட வந்து கம்யூனிஸ்டோட இவங்க எதுவுமே பேச மாட்டேன்றாங்களே. கம்யூனிஸ்ட் உங்க தோழமை கட்சி பார்லிமெண்ட்ல எல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிறாங்க, கத்தும் போது குரல் ஒன்னா இருக்கு. தமிழ்நாட்டில் குரல் ஒன்னா இல்லையே. நிச்சயமா. அப்போ அதுக்கான அதே தான் காங்கிரஸ், அதே தான் கம்யூனிஸ்ட். அப்புறம் நீங்க அதை பாகுபாடு பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்க மாத்திர போறாங்களா? இல்லையே. இப்போ நீங்க சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்த குஷ்பு அவர்கள் வந்து கண்டிப்பா அரசியல வந்து நிறைய கருத்துக்களை அவங்க தெரிவிச்சுட்டு வராங்க. இதுல முக்கியமாக வந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு முன் அதற்கு பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து முன்னெடுக்கவே மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். தமிழிசைக்கு கூட வந்து தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்னு வந்து ஒரு பாஜகவை சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கருத்தை நான் வந்து வைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க சொன்னதுக்கான ஒரு செய்தி, அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்னை வந்து அவதூறாக பேசுவதால் நான் கட்சியை விட்டு விலகுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இப்போ வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இதுல எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து குஷ்பு பேசியிருக்காங்கன்னா நானும் பத்திரிகையில் பார்த்தேன் அவங்க பேசினாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கான அவங்க என்னவா நினச்சி பேசினாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், கட்சியில் பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சீனியர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. அது அண்ணாமலை அவர்களும் அதுக்கு முன்னாடி இந்த சீனியர்கள் இன்றைக்கும் நாங்கள் மீட்டிங் போனோன்னா கூட பொன்னாரையோ தமிழிசை அவங்கள கௌரவப்படுத்திட்டு மரியாதை பண்ணால் அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பார்ப்பாங்க. அப்படி மரியாதை பண்ணலன்னா கட்சி அது மாதிரி இது விடாது, அந்த மாதிரி யாரையும் விடாது. அது மாதிரியான நிலை இங்கே இல்லை, பிஜேபியில் இல்லை. ஆனால் அவங்க எதை மையப்படுத்தி அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுங்க, அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் தமிழக பாஜக இருக்கா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவர்களை அப்படி வச்சு பார்க்கவே மாட்டேன். பெப்சி சிவா சேர்ந்ததுக்கு முன், பெப்சி சிவா சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் பார்க்க முடியும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் முன் பின் அப்படிங்கிறது இருக்கும். கட்சியினுடைய அவர்களுடைய இப்போ அந்த ஊடகவியலாளர் கேள்வி கேட்டதுக்கு இப்போ அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து கட்சி எந்த நிலையில போயிருக்கு, எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? கன்ஃபார்மா முன்னேற்றம் இருக்கு. என்ன பத்தின ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, இப்போ நானா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வரவங்களா இருந்தாலும் சரி, அந்த முன்பின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது முரண்பாடு இல்லை, கட்சியினுடைய முன்னேற்றம்னு சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம்னா, நான் கட்சியில் சேரத்துக்கு முன்னாடி 17 சேர்ந்தேன். அப்போ சேரத்துக்கு முன்னாடி சினிமா துறையில் இருந்தவங்களும் பல பேர் வந்து, என்னப்பா உனக்கு என்னடா நீ எல்லாரோட பழகினவன், ஏடிஎம்கே நல்ல நெருக்கமான பழக்கம் உண்டு, திமுகவிலும் எல்லா நண்பர்கள் உண்டு. ஏன்னா நான் சினிமாவில் இருந்தேன்னா எல்லா சினிமாக்காரங்களும் அங்கங்கே அவங்க ஒரு பார்ட்டியில் இருந்திருக்காங்க, அவங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நீ திடீர்னு பிஜேபியில் போய் சேர்ந்தேன்னு கேட்பாங்க. நான் அப்போ சொல்லுவேன், எனக்கு உடன்பாடு இருந்தது, எனக்கு அந்த கொள்கை பிடிச்சிருந்தது, நான் இந்துத்துவா பிடிச்சிருந்தது, நான் சேர்ந்தேன்னு சொல்லுவேன். இந்த 17 அப்படியெல்லாம் கேட்டவங்க 20க்கு அப்புறமா, நண்பா எனக்கு ஒரு சேர் போட்டு விடு, நானும் வந்துடுவோம் சீக்கிரத்தில் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருந்தது. அப்போ முருகனோட என்ட்ரி, முருகன் அவருடைய என்ட்ரி. அதுக்கு முன்னாடி பிஜேபி அப்படின்ற போது இருந்த சாயல்கள் வந்து இப்படி தான் என்ன கேட்டோமோ, அதுக்கப்புறமா எனக்கு இப்படி வந்தது. காரணம் வந்து எல்லோருக்குமான கட்சியாக வந்து அந்த காலகட்டத்தில் தான் நகர ஆரம்பிச்சது. அதுலேருந்து பல ஸ்டெப்ஸ் அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போனார். இப்போ நீங்கள் வந்து பொன்னார் வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கப்புறம் பொன்னார் ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு வரதும், அவர் அமைச்சர் ஆகும்போது அதுக்கப்புறம் தமிழிசை வந்தோன்னா தமிழிசை ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க, தாமரை மலர்ந்தே தீரும்ட்டு. அது ஒரு
வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி வந்து கொடுத்தது வந்து முருகன். அது ஏன்னா அப்போ தான் அந்த டோர் ஓப்பன் ஆச்சு. அதாவது டிஎம்கேக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு டோர் வந்து அந்த டைமில் தான் ஓப்பன் ஆச்சு. அப்போ தான் இந்த பெரிய கூட்டங்கள் போடுறது, மாநாடு நடத்துறது, திருவிழா மாதிரி கூட்டங்கள் தேர்றதெல்லாம் அந்த காலகட்டங்களில் 20 காலகட்டங்களில் 21 எலெக்ஷனை நோக்கி கலந்து எனக்கு அதில் கன்ஃபார்ம் ஆகுது. அதன் பிறகு அதை இன்னும் பூமர் ஆக்குனது அண்ணாமலை அவர்கள். அதை வந்து இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போனதும் படித்தவங்கலாம் ரொம்ப ஆர்வமாக உள்ள வரதும் வந்து அந்த காலகட்டங்கள். இப்போ அதுலேருந்து அடுத்தது நயனார் இப்போ உள்ள வந்திருக்காரு, அவர் நடத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா அண்ணாமலைக்கு முன் பின் இருக்கு, எல்லாருக்கும் முன்பின் இருக்குல்ல. நான் தான் சொல்றேன், நான் வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ நான் வந்து ஓப்பனா சொல்ல, நான் சேரும்போது 50 செலிபிரிட்டிஸ்ல நான் ஒருத்தன் சினிமாவில். குஷ்பு அவர்களுடைய கண்ணோட்டம் தவறுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் சொல்றேன், அவங்க என்னவா நினைக்கிறாங்கன்றது தெரியாம நான் பேசக்கூடாது இல்ல. குஷ்புவோட கண்ணோட்டம் தவறுன்றதை நான் சொல்ல, அரசியல்வாதி அப்படிங்கிறத விட ஒரு ஐபிஎஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேனே, உங்களுக்கு பொன்னார் இருக்கும்போதும் வளர்ச்சி இருக்கு, தமிழிசை இருக்கும்போதும் வளர்ச்சி இருக்கு. அதுக்கு முன்னாடி தலைவர்கள், நீங்க வாஜ்பாய் வந்த போது இருந்த வளர்ச்சி அது மாதிரி அங்கிருந்து வளர்ந்துட்டு இருக்கு, கட்சி வளர. நீங்க அப்படி பார்த்தா 80ல என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க இப்படி இருந்தோம்னு. 80க்கு அப்புறம் 90ல என்னவா இருந்தது, 99 98ல நம்ம ஆட்சி அமைச்சாச்சு. அந்த நேரத்தில் இருந்த வளர்ச்சி என்ன, இப்படி படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு ஓப்பன் வெளியில வந்து ஒரு பார்ட்டி 3rd பிளேஸ்ல வருதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது இந்த காலகட்டம் தான். நாங்கள் வந்து பெரிய கட்சி 2nd பிளேஸில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பல இடங்களில் சட்டசமன்றத்தில் 2nd பிளேஸில் இருக்கும். அது காரணம் வந்து இந்த காலகட்டம் தானே. ஸோ இது வளர்ச்சி தானே. இந்த வளர்ச்சிக்கு இவங்க எல்லாமும் தான் காரணம். இவங்கெல்லாம் காரணமா இல்லைன்னு நம்ம ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு படிப்படி ஸ்டெப்பா ஒருத்தர் 2 படி மாதிரி இருக்கலாம், ஒருத்தர் 5 படி தாண்டி மேலே இருக்கலாம், ஒருத்தர் 10 படி தாண்டி இருக்கலாம். அதுல தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் இப்படிதான் எடுத்துப்பேன். நான் சேரத்துக்கு முன்னாடி வந்து எப்படின்னா இப்போ எப்படி நான் சேர்றேன் சொன்ன 50 செலிபிரிட்டிஸ்ல நான் ஒருத்தனா இருந்தேன். இன்னைக்கு 500 பேர்ல நான் ஒருத்தனா இருக்கேன். இல்ல ஒரே அரசியல் கட்சிகள்ல இருந்துகிட்டு வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவர் வந்து முன்னாடி பின்னாடி வச்சு என்னாலலாம் வந்து அப்படி கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா தமிழிசைக்கு வேணா சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஒரு மாநில தலைவரை அவமானப்படுத்தும் விதமா தானே இருந்துச்சு. நீங்க திரும்ப சொல்றேன், குஷ்பு என்ன சொன்னாங்கன்றதை நான் கேட்கல, படிச்சு அதை ஒரு பத்திரிகையிலேயோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் பார்த்தேன். ஆனா அவங்களோட கண்ணோட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க எதை வச்சு பாதிச்சோ இல்லாட்டி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு உள்நோட்டம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலையும் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறாரு, நயனார் எல்லாத்தையும் அவரை கூப்பிட்றாரு, முருகன்ஜியும் கலந்துக்கிறாங்க, எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. அதாவது ஒரு சிலர் யாராச்சும் அதாவது சொல்கிறதுல இருக்கலாம் தவிர்த்து எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்குறதுல எனக்கு அது தெரியல. ஏன்னா கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அதுலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறி போயிட்டு இருக்குது. டஃப் ஃபைட்டு கொடுக்குறோம். நாங்கள் 2வது பிளேஸில் இருக்கோம், நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற இடத்துல இருக்கிறோமான்ற இடத்துக்குலாம் நாங்கள் போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20,000 இடத்துல வந்து திருமுனை கூட்டங்கள் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பூத் கமிட்டியில் எல்லாம் சாதாரணமாக நடக்கலாம். திருமுனை கூட்டங்கள் இருக்கிற கூட்டம் தான் மாவட்டத்திலே நடக்கிற அளவுக்கு இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி தெருவுக்கு திருமுனை கூட்டங்கள் போகிறோம். இப்போ இதில் வந்து அண்ணாமலையோட இதுதான் அதில் அதிகம். அவரோட இன்சார்ஜில் தான் அது சக்திகேந்திரா பொறுப்பாளர் வந்து அவர் நடத்த சொல்லி அவரோட பார்வையில் நடக்குது. முருகன்ஜி இந்த மோடிஜியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவரோட பார்வையில் நடக்குது. நயனார் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் வந்து எவ்வளோ சீட்டு வாங்குறோம், என்ன மாதிரி பண்ணுறோம், எப்படி ஜெயிக்கணுன்றது அந்த ஒரு கூட்டம் போட்டு நடத்திருக்காங்க. ஸோ எல்லாரோட தமிழிசை இன்னைக்கு வந்து அந்த பட்ஜெட் இதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரோடைய பங்கேற்பு. அப்போ ஒன்னார் வந்து இன்னைக்கு எல்லாரையும் 5 பேரையும் அந்த இடத்துல பார்க்கலாம். இன்னைக்கு அவரும் வந்து இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் அவர் தான் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காரு, தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு. இப்போ மோடி அவர்கள் திரும்பவும் இங்கே வரதுக்குள்ள தேர்தல் அறிக்கை ரெடியாகி மக்களுக்கு இன்னைக்கு கூட ஏதோ மீட்டிங் போட்டிருந்தாங்க, தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. அது அவங்க தமிழிசை அவர்கள் கொடுத்துருவாங்க, அது நடந்துடும், நல்லபடியாக நடந்துடும். ஸோ எனக்கு நீங்கள் திருப்பி அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். குஷ்பு என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, குஷ்பு வந்து என்னவா சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் எங்களதில் அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. எல்லாருக்கும் முன்பின் இருக்குது, ஆனால் வளர்ச்சி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அது என்னுடைய பொதுவான கருத்து.